மிடுக்கான உடையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மத்தியில் திடுக்கென வந்து நின்ற எந்திரன். பார்த்து மெய் சிலிர்த்து போன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். இந்தியா கடந்து வந்த போர் காலங்கள் குறித்த காட்சி. விஜய் திவாஸ் நினைவு நாள். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போரில் வெற்றி கண்டு வங்கதேசம் தனி நாடாக பெற அந்த வெற்றிக்கு பெரும் பங்களித்த வீர தியாகம் செய்திட்ட ரத்தம் சிந்தி தாய் நாட்டிற்காக இன்னுயிரை நீத்த வீரர்களை போற்றும் விதமாக அவர்களது நினைவுகளை ஏந்தும் விதமாக வருடந்தோறும் டிசம்பர் 16ஆம் நாள் விஜய் திவாஸ் நிகழ்ச்சி இந்திய இராணுவத்தினரால் குடியரசுத் தலைவர் தலைமையில் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இவ்வாண்டுக்கான விஜய் திவாஸ் நிகழ்ச்சி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு அவர் தலைமை தாங்க இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருக்க இந்தியா கண்ட போர்களில் எல்லாம் எந்தெந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன, தற்போதைய ஆபரேஷன் சிந்தூர் வரை இராணுவத்தில் வளர்ச்சி பாதைகள் எப்படி இருக்கின்றன, உபகரணங்கள் எப்படியெல்லாம் உருமாறி இருக்கின்றன, இந்திய இராணுவத்தின் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றன என காட்சிப்படுத்தப்பட்டன. அப்போது இந்திய வீரர்களால் தயாரிக்கப்பட்ட ரோபோ திரௌபதி முர்மு அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தது பெரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. திரௌபதி முர்மு உள்ளிட்ட அதிகாரிகள் பேருரை ஆற்றிய போது கார்கில் போரில் இன்னுயிரை நீத்து வெற்றிக்கு வழிவகுத்திட்ட ஏராளமான வீரர்களுக்கும் அந்த நேரத்தில் வீர வணக்கங்களை செலுத்திக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.